கோவில்பட்டியில் மாமன்னர் திருமலை நாயக்கரின் 443வது பிறந்தநாள் விழா அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை சார்பில் மாமன்னர் திருமலை நாயக்கரின் 443வது பிறந்தநாள் விழா கோவில்பட்டியில் நடைபெற்றது. இனாம் மணியாட்சி விளக்கிலில் நடந்த விழாவிற்கு பேரவை நிறுவன தலைவர் சிவன்ராஜ் தலைமை வகித்தார். விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்ட மாமன்னர் திருமலை நாயக்கர் உருவப்படத்திற்கு தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினார். அப்போது அவர் கோவில்பட்டியில் மாமன்னர் திருமலை நாயக்கரின் சிலை அமைப்பது தொடர்பாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நிகழ்ச்சியில் சேர்மன் கருணாநிதி, ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன், ராதாகிருஷ்ணன், ஜெயகண்ணன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஐயாதுரை மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூரில் கறிக்கோழி வளர்க்கும் விவசாயிகளுக்கு அடிப்படை கூலியாக கிலோவிற்கு ரூபாய் 20 வழங்க வலியுறுத்தி கறிக்கோழி வளர்ப்போர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். மனுவில் கறிக்கோழி வளர்ப்புக்கு விவசாயிகளுக்கு அடிப்படை கூலியாக கிலோவிற்கு ரூபாய் 20, பண்ணை நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு கிலோவிற்கு ரூபாய் 25, காடை வளர்ப்பிற்கு ஒரு காடைக்கு 7 ரூபாயும் நிர்ணயிக்க வேண்டும். ஆண்டுதோறும் அரசு நிறுவனங்கள், கறிக்கோழி பண்ணையாளர்கள், கறிக்கோழி வளர்க்கும் விவசாயிகள் ஆகியோரை உள்ளடக்கிய முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணமில்லா மின்சாரம் வழங்க வேண்டும். கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு தனியாக நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நீண்ட நாட்களாக உள்ள எங்களது கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். இல்லையென்றால் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கவும் முடிவு செய்துள்ளதாக கூறினார். ஓமந்தூர் ராமசாமி சிலை அமைக்க அரசாணை வழங்கிய முதல்வருக்கு நன்றி கூறி தமிழ்நாட்டு ரெட்டி ஜன சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயராமன் பேட்டி. முன்னாள் முதலமைச்சர் OPRஇன் 132வது பிறந்தநாள் விழா 1ஆம் தேதி நடைபெற்றது. பிறந்தநாள் விழாவிற்கு முன்னதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் உள்ள ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் OPRஇன் முழு வெண்கல சிலை அமைக்கப்படும் என்று அரசாணை வெளியிட்டதற்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவரை சங்க நிர்வாகிகள் சந்திக்க உள்ளோம். நன்றி அறிவிப்பு கூட்டமும் நடத்த உள்ளோம். ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி OPR 100ஆண்டு விழாவின் போது அரசினர் தோட்டத்தை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் என்று அறிவித்தார். இதற்காக தமிழ்நாட்டில் உள்ள ரெட்டியார் இன மக்கள் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள ரெட்டியார் இன மக்கள் சார்பாக முதல்வருக்கு சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் ரெட்டி கஞ்சம் என சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வாழ்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திண்டிவனத்தில் புதிதாக திறக்கப்பட உள்ள நகராட்சி பேருந்து நிலையத்திற்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பெயரை வைக்க வேண்டும் என கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜனகராஜ், பொருளாளர் செல்வகுமார், மாநில கௌரவ ஆலோசகர் ஆர்யாஸ் ராமகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். அதற்கு முன்தினமே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசினர் தோட்டத்தில் உத்தமர் அவர்களுக்கு முழு வெண்கல சிலை வைப்பதாக அறிவித்திருக்கிறார்.
அதை அரசாணையாகவும் கொடுத்திருக்கிறது. அரியலூரில் 8வது சம்பள கமிஷன் பணிகளை விரிவுபடுத்த கோரி ரயில்வே தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் ரயில்வே கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக SRMU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 8வது சம்பள கமிஷன் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும், இடைக்கால நிவாரணம் வழங்கிட வேண்டும், ஆட்குறைப்பு, அவுட் சோர்சிங், தனியார் மயமாக்க முயற்சிகளை கைவிட வேண்டும், தாய் தந்தையர் இருவருக்கும் இலவச பயண சலுகை மற்றும் மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான SRMU தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிந்தாபாத் 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 SRMU ஜிந்தாபாத் SRMU உடனே வைத்திடு. ஜிந்தாபாத் 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 SRMU ஜிந்தாபாத் SRMU ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத். பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். பக்தர்கள் அரோகரா என கோஷம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் மலையடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் வலம் வந்தனர். மேளதாளம் இசைக்க காவடிகளை சுமந்தபடி ஆட்டம் பாட்டத்துடன் தைப்பூசத்தை கொண்டாடினர். கிரிவல பாதையில் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்றனர். இந்த நிலையில் மலையடிவாரத்தில் மாலையில் நடைபெற்ற தைப்பூச திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான தேரில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதற்கு பிறகு திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து 4 ரத வீதிகளில் இழுத்தனர். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் தைப்பூச திருவிழாவிற்காக இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை செய்தது. தைப்பூச திருவிழாவையொட்டி 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டதால் பக்தர்கள் விரைவாக மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிவறை, தண்ணீர் வசதி, உணவு, மருத்துவ உதவி உள்ளிட்டவைகள் கோவில் நிர்வாகத்தால் செய்யப்பட்டது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 3000 காவல்துறையினர் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினர். 10 நாட்கள் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழா 4ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றியத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. சேலம் புறநகர் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றியத்தில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தமிழ்நாடு மாநில மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் உயர் திரு இளங்கோவன் மற்றும் அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றியத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் ராஜா என்கிற ராஜசேகரன், முன்னாள் சேலம் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய தலைவர் அவர்களின் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தல் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியினை மின்னாம்பள்ளி, அயோத்தியாபட்டினம், மாசிநாயக்கன்பட்டி, உடையாப்பட்டி, அதிகாரிப்பட்டி ஊராட்சி மக்களுக்கு துண்டு பிரசுரமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத்தலைவர் ரவி, மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ராஜராஜ சோழன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருண்குமார், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பழனிவேல், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வீராணம் முத்துசாமி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஹரி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பாசறை மணிமாறன், மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் அமுதா மற்றும் நிர்மலா, ஊராட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். பழனியில் கடந்த 26ஆம் தேதி முதல் 10 நாள் திருவிழாவாக தைப்பூச திருவிழா நடைபெற்றது. வெள்ளி தேரோட்டம் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்று முடிந்த நிலையில் தைப்பூச திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை மலைக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தார். தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவர் ரோப்கார் மூலம் மலைக்கு சென்று சாயுரட்சி பூஜையின் போது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்தார். அவருக்கு திருக்கோவில் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட செயலாளர் கனிஷ்க் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேர்தல் கூட்டணி குறித்த முடிவு குறித்து கேட்டபோது பேட்டி எதுவும் தர மறுத்துவிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் உள்ள ஹைவே என் பார்ட்டி ஹாலில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் மணப்பாக்கம் சாந்தமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிய நகர செயலாளர்கள், மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், பகுதி கிளை செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் மக்களிடம் சென்று தங்களது கட்சி குறித்து அவ்வப்போது கூட்டங்கள் நடத்தி வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்றும், வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பகுதி நேரமாக மக்களை சென்று களம் காண வேண்டும் என்றும் நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் செயல் தலைவர் காந்தி ஆகியோரின் ஆலோசனை எந்த கூட்டணியில் அறிவிக்கிறாரோ அதற்காக நாம் முழு மனதுடன் தீவிரமாக 2 மாத காலங்கள் வாக்குகளை சேகரித்து வெற்றி பணியை தலைவர் மருத்துவர் ராமதாசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட தலைவர் குணசேகரன், மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் ஆத்தூர் கோபாலகண்ணன், செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் பாஸ்கர், சதீஷ், மதுராந்தகம் நகர செயலாளர் ராசா, பக்ரிசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், பாபு, மாநில பொதுக்குழு முதுகரை சிவலிங்கம், மாவட்ட துணைத் தலைவர் நடராஜன், தொகுதி செயலாளர் லட்சுமி ஆனந்தன், மாவட்ட துணை செயலாளர் கதிரவன், நகர பொருளாளர் மகேஷ், அம்பேத்கர், சித்தன், பேரூர் செயலாளர் ஆசுனன், ஒன்றிய செயலாளர்கள் செந்தில், ஆதிகேசவன், சத்தியமூர்த்தி, தினகரன், குமார், பஞ்சநாதன், விஜி மற்றும் ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், பேரூர் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பரிமாற்றம் செய்யப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டது. வீர வணக்கம் செலுத்துகிறோம். வீர வணக்கம் செலுத்துகிறோம். அண்ணன் கே குரு அவர்கள் சமுதாய போராளி அண்ணன் கே குரு, சமுதாய போராளி அண்ணன் கே குரு. மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் இன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானங்கள் ஒன்றிய கூட்டம் நடத்த வேண்டும், ஒன்றிய கிளைவாரியாக சென்று பொறுப்பாளரை சந்தி. உளுந்தூர்பேட்டை கந்தசாமிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பியூலா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாபெரும் உணவு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பியூலா மெட்ரிகுலேஷன் பள்ளியில்
பள்ளியின் முதல்வர் கிஷோர் தலைமையில் மாபெரும் உணவு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைத்து துறை ஆசிரியர்களின் ஒருங்கிணைப்புடன் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த உணவு திருவிழாவில் கேழ்வரகு, கம்பு, திணை உள்ளிட்ட சிறுதானிய உணவுகள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் பாரம்பரிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. மாணவர்கள் உணவுகளின் சத்தான தன்மை மற்றும் ஆரோக்கிய முக்கியத்துவம் குறித்து பார்வையாளர்களுக்கு விளக்கினர். நிகழ்ச்சியில் மனிதம் காப்போம் அறக்கட்டளையின் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜய் செல்வா, ஆசிரியர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆரோக்கிய உணவின் அவசியத்தை வலியுறுத்திய பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த உணவு திருவிழா அமைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ASK சுபம் மஹாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு மற்றும் புதிய மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் AKS சுபம் மஹாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு மற்றும் புதிய மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் புதிதாக மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற வால்டர் கனல்விழி தலைமையில் நடைபெற்றது. VCK பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பாரதி சமரன் ஏற்பாடு செய்த நிலையில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்தனர். மண்டல செயலாளர் செங்கை தமிழரசன், மண்டல துணை செயலாளர் இளைய வளவன், மேனாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், வழக்கறிஞர் சொக்கலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, மேனாள் துணை பொதுச் செயலாளர் செழியன், கரோலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் திருப்போரூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் விடுதலை நெஞ்சன், செல்வகுமார், அன்பு, சதீஷ், நகர செயலாளர்கள் செந்தில், ஐயப்பன், ஆனந்த், கட்சி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்ட செயலாளர் கனல்விழியை வரவேற்று மலர் மாலை, சால்வை அணிவித்து கட்சி தோழர்கள் மத்தியில் அறிமுகம் செய்து கொண்டனர். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்திற்கு பெண் தலைமையிலான மாவட்ட செயலாளரை நியமனம் செய்து பெண் விடுதலையை பேணி காத்த எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தல், வாக்குச்சாவடி முகவர்களை உறுதி செய்தல், முகாம்களை பலப்படுத்துதல், ஒன்றிய நகர நிர்வாகிகளை வரையறுத்தல், ஊர்தோறும் திருமா பயிலகம் அமைத்தல், வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு உரிய களப்பணி ஆற்றுதல், தொடர்ந்து 3 முறை எமது கட்சியை அம்பேத்கர் விருது வழங்கிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. ஸ்டீபன், ராஜ், ரகுவரன், கோதண்டன், ரவி, ராஜ்குமார், ராம்பா, எண்ணூர், பெரியாநகர், ஏழுமலை, சேராஜ், MP கருணாகரன், ஆதி, பெர்னாண்டோ, அப்பு பொறுத்தவர்களை வேண்டுகிறேன். போது அவங்க அப்படின்னாங்க. உடனே போனை கோச்சிட்டு தான் வச்சேன். ஏன்னா எல்லா நேரத்திலும் எனக்கு ஒரு பக்கமா வந்து நான் பேச வந்திருக்கின்றேன். அதற்கு முன்பு நம்முடைய அந்த சகோதரர் சமரன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கான தீர்மானத்தை வாசிப்பார். பொங்கல் வைக்கணும், என் குடும்பத்தில் எல்லாரும் வைக்கிறாங்க, நான் போகவே இல்லை. பிறகு வந்து தோழர் பாரதி சமரன் வாக்கு சாவடி முகங்களை நம்முடைய தமிழரசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருப்பவருக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. அவரை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழரும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்றாலும் கூட இது ஒரு புதிய கட்டமைப்பை தலைவர் எழுச்சி தமிழர் உருவாக்கி அதற்கான ஒரு மாவட்ட செயலாளர் என்கின்ற ஒரு வரையறை செய்திருக்கின்ற பொழுது அதை முறைப்படி அறிவிக்க வேண்டிய ஒரு நிலையில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அதிலும் இன்றைக்கு தலைவர் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சங்கு தீர்த்த குளத்தில் தெப்பல் திருவிழா. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற சிவஸ்தலமாகும். இக்கோவிலை சுற்றி அமைந்துள்ள 14 புண்ணிய தீர்த்தங்களில் சங்கு தீர்த்த குளம் முக்கியமானதாகும். ஆண்டுதோறும் தைப்பூசத்தையொட்டி சங்கு தீர்த்த குளத்தில் தெப்பல் திருவிழாவும், மறுநாள் ரிஷப தீர்த்த குளத்தில் தெப்பல் திருவிழாவும் நடைபெறும். அதன்படி சங்கு தீர்த்த குளத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. அருள்மிகு வேதகிரீஸ்வரர் சுவாமி, திரிபுர சுந்தரி அம்மன் சுவாமி உற்சவர்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க கோவிலில் இருந்து சன்னதி வீதி வழியாக ஊர்வலமாக வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து 3 முறை குளத்தை சுற்றி வந்தனர்.
அதனைத் தொடர்ந்து சுவாமி மாடவீதி உலா வந்தனர். இதில் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி பகுதிகளில் இருந்தும் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தெப்பல் விழாவை கண்டுகளித்து அருள் பெற்றனர். விழா ஏற்பாடுகளை கோவில் அலுவலர் மற்றும் கோவில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் பொதுமக்களுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அருளிய அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தத்துவத்தை நினைவு கூறும் விதமாக அன்பு பவுண்டேஷன் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சி மத்திய மாவட்ட தலைவர் விக்டர் ஜான் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்னதாகவே சில ஊடகங்கள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் வாக்காளர் கவனத்தை உளவியல் ரீதியாக மடைமாற்றும் கருத்து கணிப்பை நடத்துகின்றனர். இது ஊடகங்கள் டிஆர்பியை உயர்த்துவதற்கு கையாளப்படும் ஒரு யுக்தியாக இருப்பதால் மேலும் வாக்காளர்களின் உரிமையும் இது ஜனநாயக படுகொலை என்றும், எனவே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை உடனடியாக தடை செய்ய வேண்டுமென வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் விக்டர் ஜான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தார். இதில் மாவட்ட துணைத் தலைவர் காளிதாஸ், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர். என் பேர் விக்டர் ஜான். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய செங்கல்பட்டு மத்திய மாவட்ட தலைவராக பொறுப்பு வகிக்கிறேன். வருகின்ற காலங்களில் தேர்தல் நடைபெறுகின்ற காலமாக இருப்பதால் இந்த சூழ்நிலையில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள், ஊடகங்கள் எல்லாம் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமான வாக்களிக்கும் உரிமையை சட்டமாக வகுத்துள்ளார். இது போன்ற கருத்து திணிப்பின் காரணமாக அவர்கள் நினைக்கின்ற நபருக்கு வாக்களிக்காமல் யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உளவியல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். இவ்வாறு செய்வதனால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கருதுவதால் மாவட்ட தேர்தல் அலுவலர் அவர்களை சந்தித்து முறையாக மனு அளித்துள்ளோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் நகரமன்ற கூட்டத்தொடர்கள் தலைவர்கள் தலைமையில் ஆணையர் முன்னிலையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் நகரமன்ற கூட்டத்தொடர்கள் தலைவர் தலைமையில் ஆணையர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கோடைகால குடிநீர் விநியோகம், சாலை பணிகள், துப்புரவு பணிகள் மற்றும் வரி விதிப்பு உள்ளிட்ட அடிப்படை வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நகரமன்ற தலைவர் பொதுமக்கள் குப்பைகள், சாக்கடை, சுகாதாரம் போன்ற பிரச்சனைகளை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என புகார்கள் கூறிய வண்ணம் உள்ளனர். ஆதலால் அதிகாரிகள் சரியாக வேலை பார்க்கவில்லை என்றால் விடுப்பு எடுத்து வீட்டிற்கு செல்லுங்கள் என கூறினார். மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தங்கள் பகுதிகளில் சாக்கடை பழுதடைந்து மற்றும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது மற்றும் சிவகிரிப்பேட்டையில் தொடர்ந்து தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. பழனி பேருந்து நிலையத்தில் கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்தும் இன்னும் திறக்கப்படவில்லை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் சாலையோரங்களில் காய்ந்த மரங்கள் நீண்ட நாட்களாகவே உயிர் சேதம் ஏற்படும் அபாயத்தில் உள்ளது. அதை அகற்ற வேண்டும் என கோரிக்கையும், பாதாள சாக்கடை, பணியாற்றும் அலுவலகம் மற்றும் தங்கியிருக்கும் ஊழியர்கள் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருப்பதால் அதை உடனே அகற்றி தர வேண்டும் என கூறினர். பழனி வாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தண்ணீர், வீட்டு வரி போன்றவைகளை எளிதாக கட்டுவதற்கு QR கோட் கொண்டு வர வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்து கூறினர்.
நேற்று முந்தின நாள் எவ்வளவு போயிருக்கு? 80,87 போயிருக்கு சார். இல்ல கொஞ்சம் கரெக்டான தகவலா கேட்கறதுக்காக சொல்லாதீங்க. இல்ல கரெக்டான தகவல் சார் கேட்டீங்கன்னா வேலைப்பிடிச்சிட போகிற வேலையோட லிஸ்ட் கூட உங்களுக்கு கொடுத்துறோம். பிரச்சனை வேணாம் சார், நீங்க எப்ப வேணா செய்யுங்க சார். நான் மக்களை திரட்டி சிவருப்பட்டி போய் நான் உட்காந்துக்கிறேன். முதல்ல சிவருப்பட்டி தொட்டி நகராட்சி கண்ட்ரோல்ல இருக்கா ஊராட்சி கண்ட்ரோல்ல இருக்கா அது சொல்லுங்க. நீங்க முதல்ல அங்க 5 பேர் இருக்கேன் தண்ணி ஏத்த ஊராட்சிக்கு, நகராட்சிக்கு ஒருத்தர் இருக்கேன். 5 பெருசா 1 பெருசா? மாமல்லபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற உள்ள சர்வதேச சுற்றுலா உச்சி மாநாட்டை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள 4 பாயிண்ட் தனியார் நட்சத்திர விடுதியில் உள்ள நிகழ்ச்சி அரங்கில் 2 நாட்கள் சுற்றுலாத்துறை மற்றும் தொழில்துறை இணைந்து நடத்தும் தமிழ்நாடு சர்வதேச சுற்றுலா உச்சி மாநாடு 2026 நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் சுற்றுலா தொழில் சார்ந்த முதலீட்டாளர்கள், மேம்பாட்டாளர்கள், ஹோட்டல் நிறுவனங்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா வாகன நிறுவனங்கள் என பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு பிரபல நிறுவனங்களை சேர்ந்த 2500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், ராஜேந்திரன், டிஆர்பி ராஜா, இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் சுற்றுலா தொழில், பாரம்பரிய இடங்கள், தமிழ் கலாச்சாரம், சர்வதேச அளவில் வழிகாட்டு முறைகள், தொல்லியல் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தொழில் சார்ந்த விஷயங்களை கல்லூரி மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கல்லூரிகளில் இருந்து 900 கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சுற்றுலாத்துறை அனுமதி வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முதலமைச்சர் ஆற்றிய சிறப்புரையில், இன்றைக்கு மனிதர்களான நாம் இந்த அளவுக்கு பண்பாட்டு ரீதியாக முன்னேறி இருக்கிறோம் என்றால் அதற்கு மனித சமுதாயத்தோடு பயணங்கள் மிக முக்கியமானது. உணவு தேவைக்காக, கல்விக்காக, வணிகத்திற்காக, சமூகத்தை உணர்ந்து கொள்வதற்காக, நாடுகளை பிடிப்பதற்காக என்று மனிதர்களுடைய எல்லா பயணங்களும் ஏதோ ஒரு நோக்கம் கொண்டது. இந்த பயணங்கள் நமக்கு ஏராளமான ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கு. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பயணங்கள் என்பது புத்தகம் இல்லாத வகுப்பறை. அப்படிப்பட்ட பயணங்களை ஊக்குவிக்க, சுற்றுலா பயணிகள் அனுபவங்களை மேம்படுத்த இந்த உலகளாவிய சுற்றுலாவிற்கு உச்சி மாநாடு நிச்சயம் துணை புரிவன என நம்புகிறேன் என்றும், கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இப்படிப்பட்ட சுற்றுலா மாநாடு முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியும் பெருமிதத்தையும் சேர்க்கிறது என்றார். அதே சமயம் கூடுதல் பொறுப்புணர்வையும் கொடுக்கிறது என்றும், இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த துறையின் அமைச்சர் ராஜேந்திரனுக்கும் துறையின் அதிகாரிகளுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். பழனி பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு தமிழக அரசியல் களமே மாறிவிட்டது என்று சொல்லலாம். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. அதனை கொண்டாடும் விதமாக மாவட்ட செயலாளர் கார்த்திக் வலியுறுத்தலின்படி பழனியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் தலைமையில் பழனி பேருந்து நிலையத்தில் இனிப்புகள் வழங்கி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கொண்டாடினர். இந்த நிகழ்வில் நகர செயலாளர் மிதுன், மாவட்ட துணை செயலாளர் சிவா, மாவட்ட இணை செயலாளர் நாகராஜ் மற்றும் நகர, ஒன்றிய, மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னாடி கிரௌடு காமிச்சிட்டு
இந்தியாவின் முதன்முறையாக 69 வயது மூதாட்டியின் மூளை இரத்த குழாய் வீக்கத்திற்கு என்ட்ராஸ்குலர் கருவியின் மூலம் சரி செய்து சாதனை படைத்த குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனை. சென்னை அடுத்த குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் 60 வயது மூதாட்டிக்கு அரிய வகை இரத்த குழாய் வீக்கத்திற்கு வெப் என்ற ஓவன் என்டோபிரிட்ஜ் எனப்படும் அதிநவீன கருவியை பயன்படுத்தி தமனி மணிக்கட்டு வழியாக அனுப்பும் உக்தியை பயன்படுத்தி மூளையின் இரத்த வீக்கத்தை அறுவை சிகிச்சை இன்றி உயிருக்கு ஆபத்தான இக்குறைபாடை சரி செய்து இந்தியாவிலேயே முதன்முறையாக குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. இந்த சிகிச்சையானது மூளை இரத்த நாள நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முரளிதரன் வெற்றிவேல் தலைமையில் மூத்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் நடேசன் தாமோதரன், மயக்கவியல் நிபுணர் டாக்டர் ரமணன் ராஜகோபால் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதுகுறித்து ரேலா மருத்துவமனையின் தலைவர் பேராசிரியர் முகமது ரேலா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், இரத்த கசிவு சரி செய்ய திறமையுள்ள நியூரோ சர்ஜிக்கல் சென்டருக்கு போக வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்டர்மென்ஷன் ரேடியாலஜி சர்ஜிக்கல் சென்டருக்கு சென்றால் மட்டுமே இரத்த கசிவு மற்றும் அடைப்பை சரி செய்யலாம் எனவும், ஆனால் இந்த சிகிச்சை முறை வெப் எனப்படும் டிவைஸ் மூலமாக சாதாரணமாக திறந்த முறையில் அறுவை சிகிச்சை செய்ய முடியாத நோயாளிக்கு கிளிப் பண்ணுவாங்க. அனிரிசம் கிளிப் பண்ணுவாங்க. அனிரிசம் பர்ஸ்ட் ஆகும் இருக்கு. கிளிப் should go to hospitals. வெறும் நியூரோ சர்ஜரி வந்து 2.8 அளவுக்கு திறமை இருக்கிற ஹாஸ்பிட்டல் நியூரோ சர்ஜிக்கல் சென்டருக்கு போகணும். நியூரோ சர்ஜிக்கல் சென்டர் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஹை லெவல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சென்டருக்கு போனீங்கன்னா ஏர்லியாக போகிற ஸ்ட்ரோக்கை, இந்த மாதிரி கசிவு ரத்த கசிவு ஏற்படுறதையோ இந்த பிளாக் பண்ணுறதையோ ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கேஸ் ஸ்பெஷல் எதனாலன்னா, இந்த கை வழியாக ஒரு வெப்புங்கிற டிவைஸை சாதாரணமாக க்ளோஸ் பண்ண முடியாத ஓப்பன் பண்ணுற கேஸை இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக இவங்க செஞ்சு இவங்க இந்த லேடியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் முக்காவாசி கேஸ் ஸ்ட்ரோக் வந்து இதை விட சிம்பிளாகவே டீல் பண்ணுற கேஸ். பெரம்பலூர் அருகே கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதை தடை செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அருகே உள்ள அணுக்கூர் குடிகாடு கிராமத்தில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான சுமார் 8 ஏக்கர் நிலத்தை அதே ஊரில் உள்ள கோவில் நிர்வாக கமிட்டி சார்பாக குத்தகைக்கு விடப்பட்டு அதன் மூலம் வரும் வருமானத்தில் கோவில் பராமரிப்பு, பூஜைகள், பூசாரிகளுக்கு சம்பளம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அருகே உள்ள அணுக்கூர் கிராமத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் துறை சார்ந்த அலுவலர்களின் உதவியுடன் குறுங்காடு அமைக்கப் போவதாக கூறி அந்த இடத்தை ஆக்கிரமித்து மரக்கன்றுகளை நடவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பொதுமக்கள் கோவில் பராமரிப்பிற்கு இந்த நிலத்தின் மூலம் வரும் வருமானம் தேவை என்பதால் இந்த குறுங்காடு அமைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும், அதற்கு துணை போகும் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சி அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கிராம கோயிலின் கிராம மக்களின் சுப்பிரமணிய சாமி கோயில் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து காப்பாற்று. பெரம்பலூர் மாவட்ட வேப்பந்தட்டை வட்டம் குடிகாடு கிராமத்தில் ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி வேப்பந்தட்டை வட்டம் அணுக்கூர் குடிகாடு கிராமத்திலிருந்து ஏராளமான பெண்களும் ஆண்களும் பொதுமக்கள் சார்பில் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மெயின் கோரிக்கை என்ன, அந்த கோயிலை பராமரிக்கிறது. வருஷம் ஏழை விட்டு அதில் வர சொப்ப காசை வச்சு தான் அந்த கோயிலை பராமரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோயில் இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ரோடை ஒட்டியே இருக்குது. அதை அணுக்கூர் கிராமத்தை சேர்ந்த நடேசன் மகன் இளையராஜாங்கிறவர் என்ன பண்றாரு, கோவில்பட்டியில் நடைபெற்ற தென் மாவட்ட அளவிலான மாணவியர்களுக்கான கால் பந்தாட்ட போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் பரிசை தட்டிச் சென்றது. கோவில்பட்டி கால்பந்து கழகம் சார்பாக தென் மாவட்ட அளவிலான 19 வயது மாணவிகளுக்கான கால்பந்து போட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உண்ணாமலை கல்லூரியில் நடைபெற்றது. கோவில்பட்டி கால்பந்து கழக செயலாளர் தேன்ராஜா இப்போட்டிக்கு தலைமை தாங்கினார். உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் உமாசங்கர் முன்னிலை வகித்தார்.
19 வயதுக்கு உட்பட்ட மாணவியர்களுக்கான இந்த கால்பந்தாட்ட போட்டியில் 8 அணிகள் கலந்து கொண்டன. நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டனர். 4 சுற்றுகளாக நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் இறுதிப் போட்டிக்கு கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் மோதின. இதில் கன்னியாகுமரி மாவட்ட அணி 2-1 என்ற கோல் கணக்கில் முதல் பரிசை தட்டி சென்றது. 2ஆம் பரிசை விருதுநகர் மாவட்டமும், 3வது பரிசை தூத்துக்குடி மாவட்டமும், 4வது பரிசை நெல்லை மாவட்டமும் தட்டி சென்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நாகாலாபுரம் தரைப்பாலத்தில் இந்திராணி என்பவர் பாலத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக கால் முறிவு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெலாக்குப்பம் சிப்காட்டில் வருகிற 4ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதை முன்னிட்டு திண்டிவனம் நகரம் எங்கும் புது சாலைகள், பெரிய அரங்குகள் உள்ளிட்டவை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புயலால் பாதித்த நாகலாபுரம் தரைப்பாலத்தை முதல்வரை வந்து பார்வையிட்ட பிறகும் கூட 2 ஆண்டுகளாக கட்டப்படாததால் அந்த பாலத்தை வண்டியில் கடக்கும் போது நேற்று இரவு இந்திரா ராணி என்பவர் கால்முறிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டார். இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணமா என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 131வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சார்பில் பகதூர் சுப்பராயர் ரெட்டியார் அரங்கத்தில் கூட்டம் நடைபெற்றது. ஓமந்தூர் ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 131வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சார்பில் ஓமந்தூரில் சங்கத்தின் மாநில தலைவர் ரவி ரெட்டி தலைமையில் திவான் பகதூர் சுப்பராயர் ரெட்டியார் அரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில பொதுச் செயலாளர் ராஜா பூர்ணிச்சந்திரன், மாநில பொருளாளர் அருண்குமார், துணைத் தலைவர் சண்முகையா, உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கோகுல்தாஸ், விவேகானந்தன், கேசவன், துணை செயலாளர்கள் கோதண்டராமன், ரிஷிகுமார், விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், கௌரவ தலைவர் ரமணன், மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ், நிர்வாகிகள் ராமமூர்த்தி, தியாகராஜன், தர்மசிவம், தென்னிந்திய ரெட்டி நல சங்கத்தின் தலைவர் முத்துமல்லா ரெட்டியார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று சென்னையில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் திருவுருவ சிலையை நிறுவ தமிழக அரசு சார்பில் ஆணையிட்ட தமிழக முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்வு இல்லக விளக்கது இருள்கடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே விளக்கினை ஏற்றி வெளியினை எரிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் அதிர்வலைகள் தோன்றி நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விளக்கு ஏற்றுறது. உத்தமர் ஓபிஆர் புகழ், உத்தமர் ஓபிஆர் புகழ், உத்தமர் ஓபிஆர் புகழ். தகவல் தொழில்நுட்பம் அணி புத்துகளுக்கு ஏற்றுவர் திரு கஸ்தூரி தியாகராஜன் அவர்களையும்
நல்லாத்தூர் ஊராட்சியில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் 3 வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடத்தை கல்பாக்கம் அனுமன் நிலையம் இயக்குனர் சேஷையா பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லாத்தூர் ஊராட்சியில் இந்திய அணுமின் கழகம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தார் பெரு நிறுவன சமூக பொறுப்பின் நிதியின் கீழ் சுமார் 26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அங்கன்வாடி மையம் 3 வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடம் சுமார் 1,12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்களை நல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா சிவா முன்னிலையில் கல்பாக்கம் அணுமின் நிலைய இயக்குனர் சேஷையா திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கல்பாக்கம் அணுமின் நிலைய நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் அங்கன்வாடி மையத்தையும் பள்ளி கட்டிடத்தையும் நல்லாத்தூர் ஊராட்சிக்கு வர உறுதுணையாக இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா சிவா மற்றும் அணுமின் நிலைய நிர்வாகிகளுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் நல்லாத்தூர் ஊராட்சி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாடி பாருங்க. முன்னாடி பாருங்க. சுனிதா அகாடமியில் பயின்று ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி ஷர்மிளா அவர்களுக்கு சிறப்பு பாராட்டு விழா நடைபெற்றது. கணிதா அகாடமியில் பயின்று ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாளில் வெற்றி பெற்ற மாணவி ஷர்மிளா அவர்களுக்கு சிறப்பு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மரக்காணம் காவல் ஆய்வாளர் பரணிநாதன் கலந்து கொண்டு மாணவி ஷர்மிளாவை கௌரவித்து ஊக்கப்படுத்தினார். விடாமுயற்சியை கையில் கொண்டு ஊக்கத்துடனும் ஒழுக்கத்துடனும் படித்தால் வெற்றி நிச்சயம் என்று மாணவர்களுக்கிடையே ஊக்கப்படுத்தி பேசினார். கணிதா அகாடமியின் நிறுவனரும் மற்றும் மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர் குமரவேல் கலந்து கொண்டு மாணவி ஷர்மிளாவை பாராட்டி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். வறிய சூழ்நிலையையும் மீறி கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவி ஷர்மிளாவின் இந்த வெற்றி இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளதாக நிகழ்வில் பேசினார். மேலும் கல்வியே சமூக மாற்றத்திற்கு அடிப்படை என குறிப்பிட்ட அவர்கள் அரசு தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெற தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என உற்சாகப்படுத்தினர். இந்த நிகழ்வில் கல்வியாளர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நம்ம ஷர்மிளா அவங்களுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். சண்டத்தில் இன்னும் மீண்டும் நீங்களாம் வெற்றி பெறணும். அவங்க ஊக்கப்படுத்துறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் வாழ்த்துறதுக்கும் நம்ம காவல் ஆய்வாளர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு முதல் நன்றி. மற்ற எல்லா ஊர்த்தலைவருக்கும் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் மோட்டிவேஷனாக இருந்து இன்னும் நிறைய சாதிக்கணும். நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இன்னும் நிறைய மாணவர்கள் சாதிக்கணும். நீங்கள் ஃபீஸ்லாம் வந்து கிடையாது, இதுக்கு மேலே டியூஷன் ஃபீஸ் கிடையாது, எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். அந்த நற்செய்திக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வரலாம். முதலாக ஆய்வாளராக மரக்காணத்தில் ஜாயின் பண்ணப்போ எனக்கு இவங்க வந்து கிளாஸில் பார்த்தோன்னா அமைதியாக இருப்பாங்க. இருக்குது இப்போ சார் சொன்ன மாதிரி நம்மளாலே ஏன் முடியாது, ஏன் நம்மளால இவங்க வந்து உதவி பண்ணுறேன், என்ன வேணா பண்ணுறேன், சாப்பாடு பேசிட்டு இது மாதிரி நெட்ரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னாங்க. அதில் அவர் சொன்ன முதல் பார்த்துனாங்க எல்லாம் போலீஸ் வந்து ஒரு தமிழாக செய்யணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார உதவி பண்ணார். முதல்ல ஒரு மண்டபத்தை ஆரம்பித்து நாங்கள் எல்லாரையும் அவங்களோட ஓன் பாக்கெட் மணியை கொடுத்து கணித சங்கத்தில் அவங்கள ஆரம்பித்தோம். பிள்ளைகளை கண்டுபிடிச்சோம், மொத்த மாணவர்கள் சேரணும்.